கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதத்தின் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவியும். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுகிற கவனிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தையை கொண்டு வர முடியவில்லை, அதற்காக வருந்துகிறேன். காரணம், கடந்த வாரங்களில் திடீரென்று பாஸ்டர் சுரேஷ் ஐயா அவர்கள் 3 நாட்கள் சபையில் உபவாச கூடுகையை ஏற்படுத்தி அதில் செய்தி கொடுக்கும்படியாக அழைத்திருந்தார்கள். அதற்காக நான் அங்கே போயிருந்தேன். அங்கே அதற்கு அனுகூலங்கள் ஒன்றும் இல்லாததினால் தொடர்ந்து அதை பதிவிட முடியாமல் போனது. ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் அழைத்து, ஏன் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை இந்த நாளில் நீங்கள் கடந்த 2 நாட்களாக ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டார்கள். காரணத்தை தெரியப்படுத்தினேன். உங்களுடைய மேலான அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூட்டங்களுக்காய் ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்தட்டும். இந்த நாளில் நான் வாசிக்க கேட்ட தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையின்படி, தேவன் இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். சாத்தான் எப்பொழுதுமே தேவனுடைய திட்டங்களுக்கு, தேவனுடைய தீர்மானங்களுக்கு, தேவன் செய்கிற காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் இருக்கிறான். தெய்வம் நமக்கு ஒன்று செய்ய அவர் தீர்மானித்திருக்கும் போது அதை நாம் அடைந்து விடாதபடி, இல்லையெனில் நாம் தெய்வ திட்டத்தின்படி தெய்வ கரத்தால் நடத்தப்படக்கூடாதபடி சில போராட்டங்களை, சில தடைகளை ஏற்படுத்தி அந்த பாதை, அந்த லக்குக்கு நேராய் நம்மை விடாமல் திசை திருப்புவதிலே அவன் மிகுந்த கருத்துள்ளவனாக இருக்கிறான். அதனால தான் இயேசுவும் சொன்னார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாம் கிறிஸ்துவின் ஆவியானவரை பெற்றிருப்போமானால் அவனுடைய தந்திரங்கள், அவன் திட்டங்களை நாம் எதிர்த்து, இப்படி பக்தர்கள் ஜெபித்தது போல, தேவனை நோக்கி முறையிட்டது போல, நீங்களும் நானும் தேவ திட்டம் நம்மிலே, நம் குடும்பத்திலே, நம் பிள்ளைகளிலே, இந்த ஊழியத்தின் பாதையிலே நிறைவேறுவதற்கு நீங்களும் நானும் இப்படி கருத்துள்ளவர்களாய் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மழை, போய் வந்த டிராவல், தண்ணீர் மாற்றங்கள், ஸோ கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், கொஞ்சம் கோல்டாக இருக்குது. மன்னித்து கொள்ளுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள் அடியனுக்காக, தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தாவீது ராஜா ஜெபிக்கிறார். தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டு நின்றும் அவனை விடுவியும் என்று சொல்லி, இக்கட்டான காரியங்கள், இந்த பூமியிலே போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், எதிர்பாராதது, நாம் விரும்புகிற, நாம் வாஞ்சிக்கிற, நாம் ஜெபிக்கிற காரியத்தில் லக்கை அடையக்கூடாதபடி இப்படி போராடுகிறதான அந்த தடைகள் நின்று, தெய்வமே என்னையோ எங்கள் சபையும் தேவ ஜனத்தையும் தேவ பிள்ளைகளையும் விடுவித்தரலும் என்று சொல்லி அவன் விண்ணப்பிக்கிறான். இஸ்ரவேல் என்பது ஒரு தனி மனிதன் அல்ல, அதை யாக்கோபு தனி மனிதனாய் அவன் பிரயாணம் பண்ணினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதே யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் பெயர் மாற்றம் பண்ணினார். திரளான ஜனத்திற்கு தகப்பனாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தான், மாற்றொன்றும் இல்லை. அதை சந்ததி சந்ததியாய் கடத்துவதற்கு அவர் இன்னும் மாறாதவரும் ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான நீங்கள் ஒருவேளை கர்த்தர் கைவிட்டாரோ, சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த காலவோடு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். உங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தவே கர்த்தர் திரும்ப கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தை கர்த்தர் இந்த காலவோளை உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் கையின் காரியத்தின் மேலும் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஏசாயாவில் நாம் வாசிப்போம், ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் தேவன் அவரை அழைத்தார் என்று சொல்லி. ஆம் பிரியமான தெய்வ ஜனமே, இந்த ஒரு மனிதனை அழைத்து அந்த ஒரு ஆதாமை உண்டாக்கி சந்ததிகளை கொண்டு வந்து அவர்களை தேவனுக்கானவர்களாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த திட்டத்தை அவன் கொலாப்ஸ் பண்ணினது போல ஆபிரகாமையும் இப்பொழுது கர்த்தர் தெரிந்தெடுத்து எப்படி ஆதாமை பயன்படுத்தினாரோ, எப்படி ஆதாமில் தம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றி ஜனங்களோடு தெய்வம் வாசம் பண்ண விரும்பினாரோ, அந்த திட்டத்திற்கு தெய்வம் ஆபிரகாமை தெரிந்து
தேர்ந்தெடுத்து அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று தெய்வம் வாக்கு கொடுத்த பின்பு, நன்றாய் கவனியுங்கள், தேவன் வாக்கு கொடுத்த பின்பு இந்த பிசாசு அந்த வாக்குத்தத்தத்தின் புத்திரனாம் ஈசாக்குக்கு பதிலாய் அங்க இஸ்மவேலை கொண்டு வருகிறான். இப்படிப்பட்ட இக்கட்டு நின்றுதான் சபையை, தேவ ஜனத்தை, கர்த்தரை நம்பி வாழ்கிற இக்காலத்தின் தேவ பிள்ளைகளாம் நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பக்தன் தாவீது ஜெபித்தது போல நாமும் நமக்காய் நம் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். என்னில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பிசாசு எப்பொழுதும் தேவ திட்டத்திற்கு எதிரானவன். ஈசாக்கை கர்த்தர் தீர்மானித்திருக்கும் போது, தேவ திட்டம் ஈசாக்கின் மேல் இருக்கும்போது அங்கே ஈசாக்குக்கு முன்பு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, அந்த ஏமாற்றம், அந்த விரக்தியை சாதகப்படுத்தி அவன் டெம்ப்டேட் பண்ணுகிறான். அந்த டெம்ப்டேஷனை உடைத்து கடந்து போக பலன் இல்லாமல் சாராள் திடீரென்று மாம்சத்துக்குரியவளாய் சிந்தித்து மாம்சத்துக்குரிய காரியத்தை செயல்படுத்துகிறார். அந்த காரியத்தில் ஈசாக்கு தள்ளப்படுகிறான், இஸ்மவேல் முன்பு வருகிறான். வாக்குத்தத்தத்தின் சந்ததியில ஈசாக்கனுடைய பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் சந்ததியாம் ஈசாக்கனுடைய அடுத்த ஜெனரேஷன்ல கர்த்தர் யாக்கோபை தீர்மானிக்கிறார். கற்பத்திலே அங்கே ஏசாவை கொண்டு வருகிறார், அங்கே இஸ்மவேலை கொண்டு வந்தான். அது நான் எப்படி சொல்லுவேன் என்றால், ஆள் மாற்றம், ஸ்தான மாற்றம். எப்பொழுதும் அவன் இப்படி தெய்வத்துக்கு விரோதமானவன். ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அதனால்தான் அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ ஜனமே, இந்த நாளை குறித்து நீங்கள் கடங்க வேண்டாம். பக்தர்கள் நமக்காய் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த கால வேளை நாம் ஜெபிக்கிறோம். நானும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். உங்கள் ஊழியர் உங்களுக்காய் ஜெபிக்கிறார்கள். உங்கள் குடும்பத்தார் ஜெபிக்கிறார்கள். ஆதலால் சோர்ந்து போகாமல் திடமனதாய் இருங்க, தைரியப்படுங்க. கர்த்தர் சேனைகளின் தேவன் அவர், இஸ்ரவேலின் ராஜன். என்ன சத்துரு போராடினாலும் தேவ திட்டம் எதுவோ அதை கர்த்தர் நிறைவேற்றியே ஆவார். அங்கே இஸ்மவேலை கொண்டு வந்தான். இஸ்மவேல் ஸ்தானத்துக்குரியவனாய் மாறுகிறான். ஆபிரகாமும் அதை ஒப்புக்கொண்டு நடக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இஸ்மவேலை அனுப்பிவிடு என்று சொல்லி ஈசாக்கை தேவ திட்டத்தை கர்த்தர் நிலைப்படுத்தினார். அதே போலதான் ஏசா தந்திரமாய் அங்கே வந்திருந்தாலும், ஏசா அந்த ஸ்தானத்துக்குரியவனாய் இருந்தாலும், யாக்கோபு தன்னுடையதை, தனக்கானதை ஃபர்ஸ்ட் அந்த கூழிலே அவன் சுதந்தரித்தான். அடுத்தது தாய் இதை குறித்ததான கருத்துள்ளவளாய் இருந்தபடினாலே தாயினுடைய உதவியோடு தகப்பனுடைய அந்த ஸ்தானத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவனுக்கு கிருபை நல்கினார். ஆதியாகமம் 25:28 நாம் வாசிப்போமானால், ரெபெக்காள் யாக்கோபின் பட்சமாய் இருந்தாள். யாக்கோபின் மேல் கருசனை உள்ளவளாய் அவள் நடந்து கொண்டாள். ஏனெனில் கர்த்தர் நேசிக்கிற புத்திரன் உன் வயிற்றில் இருக்கிறான், கர்த்தர் வெறுக்கிறவனும் உன் வயிற்றில் இருக்கிறான். 2 சந்ததி இருக்கிறது. ஒன்று எனக்கானது, அவனை குறித்ததான கருத்து உனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த தாய் கீழ்ப்படிந்து அதை டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக யாக்கோபை கர்த்தருக்கானவனாய், அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் சுதந்தரித்து கொள்ள தேவனுக்கான சந்ததியாய் இன்று வரை அவர்கள் வாழ நிற்க கர்த்தர் அந்த ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் ரெபெக்காள் கொடுத்தது போல இந்த கால வேளை நமக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. கேட்டுக்கொண்டு இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்து நாம் தேவனுக்கானவர்கள். எப்படி தேவனுக்காக ரெபெக்காள் வளர்த்தால் அப்படி நாம் நம் பிள்ளைகளை, நம்முடைய சபையை, நம் ஜனத்தை நடத்த இந்த காலவேளை கர்த்தர் கிருபை செய்வாராக. அதனால் தான் தாவீது ஜெபித்தான், தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டில் நின்றும் அவனை விடுவியும் என்று சொல்லி. இந்த காலவேளை தேவ பிள்ளையை எதை குறித்தும் கலங்காதீங்க. உங்களுடைய இக்கட்டு, உங்களுடைய பலவீனம், உங்களுடைய போராட்டம், உங்களுடைய காரியங்கள் என்னவானாலும் அது நின்று உங்களை விடுவித்து தேவன் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் யாக்கோபோடு இருந்தது போல ஈசாக்கோடு இருந்து
100 மடங்கு பலனை அடைய செய்தது போல யாக்கோபு 10 வருடமாய் ஏமாற்றப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தை திரும்பி சுதந்தரித்து கொண்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பூமியில சந்ததிகளோடு பரிவாரங்களோடு வந்து நின்று கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியோ இப்படி ஆசீர்வதித்து நன்மைனாலும் பலனாலும் உங்களை திருப்திப்படுத்தி அனுப்ப அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஆதலால் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த கால வேளை என்னோடு கூட சேர்ந்து இருக்கிற இடங்களில் கூடுமானால் முழங்கால் படியிட்டு எந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இப்பொழுது நாம் ஒருமனமாய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். லோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிறதான தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நாங்கள் வாசித்த ஆண்டவரே சங்கீதம் 25:22 நாங்கள் வாசித்தது போல தேவனை இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டும் நின்று விடுவியும் என்ற அந்த வார்த்தையின்படி என்னோடு ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற எல்லா இக்கட்டும், எல்லா பலவீனங்களும், எல்லா கஷ்டமும் நஷ்டமும் போராட்டமும் ஆண்டவரே ஆபத்தும் விபத்தும் பிசாசின் கிரியைகளும் பிசாசின் சூழ்ச்சி நின்று தெய்வ பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் மேல் ஒரு தெய்வீக காவல் உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த காலவோடு எல்லா இக்கற்றினின்று விடுவித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து சுகமாய் வாழ்ந்திருக்க இந்த காலவோளை ஆசீர்வதித்து அனுப்பு. ஊழியக்காரனாய் நானும் இவர்களை விடுதலை செய்து ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். எல்லா கனமும் துதி உமக்கு மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பெத்தேல் பைபிள் சென்டர் அதனுடைய காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகிறது. அதற்கான அனுகூலங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க இன்னும் நான் ஷிப் பண்ண வீட்டு ஓனர் எனக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கல. அதை அவர்கள் சீக்கிரம் கொடுக்க 12ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 19ஆம் தேதி வரை நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகள் ஜெபிங்க. ஆனால் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு அனுகூலமானதை செய்வார். சீக்கிரமாக இந்த நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய மேலான ஜெபம் எங்களுக்கு தேவை. நாங்களும் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்து கர்த்தர் நாமத்தை நாம் ஒன்றாய் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.